பிரியமானவர்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒருத்தனுடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவராக. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான காரியம் என்ன என்றால் ஜெபம். ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஜெபம் என்றால் என்ன? ஜெபத்துக்குரிய கோட்பாடுகள் என்ன? எப்படியெல்லாம் ஜெபிப்பது, எவைகளுக்காக ஜெபிப்பது என்ற தலைப்பின் கீழ் நாம் ஜெபத்தை குறித்து இன்றைக்கு பார்க்க போகின்றோம். முதலாவது ஜெபம் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாம் வாசிக்கின்றோம். ஜெபம் என்றால் என்று சொல்லி பார்க்கும்போது பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஜெபம் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது நம்முடைய தேவைகளை தேவனிடத்துல தெரியப்படுத்துவது தான் ஜெபம் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய தேவையெல்லாம் என்னவோ அதை தேவனிடத்துல தெரியப்படுத்துவதற்கு பெயர் தான் ஜெபம். இது நம்முடைய கண்டுபிடிப்பு கிடையாது, தேவனே நமக்கு கற்றுக் கொடுத்ததான காரியமா இருக்கிறது. ஆகினாலே ஜெபம் என்றால் நம்முடைய தேவைகளை தேவனிடத்துல தெரியப்படுத்துவதற்கு பெயர் தான் ஜெபம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெபம் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கும்போது தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. என்னால முடியாது, நீங்க தான் எனக்கு கிருபை தரணும், நீங்க தான் எனக்கு பரிசுத்த ஒத்தாசை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து என்ன காரியமோ அதை கர்த்தரிடத்துல கேட்பதுக்கு தெரியப்படுத்துவதுதான் ஜெபம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெபத்துக்குரிய கோட்பாடுகள் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது விசுவாசமாய் ஜெபிக்க வேண்டும். முதலாவது எப்படி ஜெபிக்கணும்? விசுவாசமாய் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது அவருக்குள் நிலைத்திருந்து அவருடைய வசனங்கள் நமக்குள்ள நிலைத்திருந்து நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். இதுதான் ஜெபத்துக்குரிய கோட்பாடுகளாக பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. முதலாவது விசுவாசமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்துல எது மிக இன்றியமையாதது என்று சொல்லி பார்க்கும்போது விசுவாசமாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லுகின்றார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அப்ப ஜெபத்துல மிக முக்கியமானது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது விசுவாசம் என்று சொல்லி பார்க்கணும். மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி விசுவாசியுங்கள். அப்ப என்ன ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிறார்னா விசுவாசமா ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கூட வாசிக்கின்றோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஜெபத்துக்கு மிக முக்கியமானது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது விசுவாசம். நாம் விசுவாசமாய் ஜெபிக்க வேண்டும். விசுவாசமாய் ஜெபித்தாக்க நாம பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து நாமத்துல நாம் ஜெபிக்க வேண்டும். பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்க வேண்டும். இதைத்தான் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்ப ஜெபிக்க தொடங்கும் பொழுதே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் சொல்லி பார்க்கும்போது அட்ரஸ் டு ஃபாதர் போட சொல்றார். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, அவரை நோக்கி ஜெபியுங்கள் என்று சொல்லுகின்றார். யோவான் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்கிறார். நீங்கள் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்கின்றார். அப்போ இயேசு கிறிஸ்து நாமத்துல பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பிதாவை நோக்கி எப்படி ஜெபிக்கணும்? இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் சொல்லி பார்க்கும். யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 24ஆம் வசனம், 26ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது
என் நாமத்தினாலே பிதாவினிடத்துல கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ பிதாவின் இடத்துல போய் இயேசு கிறிஸ்து நாமத்துல கேட்கணும். அப்போ நம்முடைய ஸ்டார்டிங் என்னவா இருக்கணும்னா, பரமண்டங்களுக்கு எங்கள் பிதாவே, எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரலோக பிதாவே, பரலோக பிதாவே என்று சொல்லி அட்ரஸ் அப்படி போடக்கூடியவர்களாக இருக்கு. இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அநேகர் ஜெபிக்க சொன்னா அன்புள்ள இயேசு சாமின்னு தொடங்குறாங்க, ஆண்டவரேன்னு சொல்லி தொடங்குறாங்க. ஆண்டவரே என்று சொன்னாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது குறிக்கிறதா இருக்கிறது. ஏனென்றால் இயேசு மரித்து உயிர் தெழுந்தோடனே பேது பிரசங்கம் பண்ணும்போது, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் ஆண்டவரும் ரட்சகருமா கிறிஸ்துவமாக்கினார் என்று சொல்கிறார். ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் சொல்றார். இயேசு கிறிஸ்துவும் இந்த வசனத்தை கோட் பண்ணும்போது என்ன சொல்கிறார்? தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க, அவருக்கு எப்படி அவர் குமாரனா இருப்பார் என்று சொல்லி இயேசு சொல்கின்றார். மூன்றாவதாக இயேசு சொல்கிறார், நீங்கள் என்னை ஆண்டவர் என்று போதகர் என்று சொல்கிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்களுக்கு கால்களை கழுவிடுவதானால் நீங்களும் ஒருவர் காலை ஒருவர் கழுவ கடவுள் என்று சொல்றார். அப்ப ஆண்டவர் என்று சொன்னாலே இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்குன்னு சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்ப ஆண்டவர் என்று சொல்லி துவங்க கூடாது, அன்புள்ள இயேசு சாமின்னு துவங்க கூடாது. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே என்று சொல்லித்தான் ஜெபத்தை நான் தொடங்க வேண்டும். அட்ரஸ் டு ஃபாதர் தான் போடணும். அதுதான் பிதாவின் சித்தத்தின் பிரகாரம் நாம் ஜெபிக்கிறதா இருக்கிறது. அப்படி பிதாவின் சித்தத்தின் பிரகாரம் பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டிய இயேசு நாமத்தில் என்பதை தான் யோவான் 15:16 கூட இயேசு சொல்றார். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்துல கேட்டுக்கொள்வதோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, நீங்கள் என் நாமத்தினால் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வதோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக என்று சொல்கின்றார். ஆகினாலே பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்க வேண்டும். இதற்கு நல்ல உதாரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24-31 வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னா, பரிசு வேதாகமம் தான் நீங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24-31 அவங்க எப்படி ஜெபித்து முடிப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி ஜெபித்து முடிப்பார். அற்புதங்களை அடையாளங்களை நடைபெறும்படியாய் செய்யும் உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அற்புதங்கள் அடையாளங்களை ஜெபியுங்கள் என்று சொல்லி பிதாவை நோக்கி அவர்கள் செய்யுங்கள் என்று சொல்லி பிதாவை நோக்கி கேட்கிறவர்களா இருக்கிறார். உடனே அவர்கள் கூடியிருந்ததான இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால் பிரியமானவர்களே, விசுவாசமா ஜெபிக்கணும், பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்க வேண்டும். இதை நமக்கு முன்னடியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கின்றோம். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் சொல்றமே, என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதை செய்தார், செயல் வாழ்விலே கொண்டு வந்தார். அதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கை. அவர் இயேசு சொன்னது போல பிதாவை நோக்கி இயேசு நாமத்தில் ஜெபித்தார்கள். நாம் இப்பொழுது கூடி ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தோடு சுமத்துகிறோம். ஜெபம் என்றால் என்ன என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவைகளை தெரியப்படுத்த வேண்டும். நாங்கள் விசுவாசமா ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் ஜெபிக்கிறதா இருப்பது எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.